இப்ப பாரு நான் 2 கையில 2 சிலம்பம் சுத்துறேன் பாரு. அம்மா இந்தா தேவைப்படும் உனக்கு இந்த அப்படி. அண்ணா இங்க பாருங்கண்ணா. நீ ஜோக்கர்ரா. Black Sheep The Goat Film Festival 50 மணி நேரம் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களின் மூவி மேரத்தான். Black Sheep Value OTT ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி டிக்கெட்ஸை வின் பண்ணுங்க. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்திட்டு வருஷம் 4 ஓடி குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. இது சின்னதா இருக்கு. உங்க அருணாக்குடி அவருங்க. சூப்பர். அண்ணா இல்ல பம்பரம் சரியில்லை. ஆக்சுவலா நான் கூட ட்ரை பண்ணேன். அப்புறமா பம்பரம் சரியில்லைன்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் சரியில்லைன்னு சொல்லுவானுங்க. கிழிச்சிருவாரு. நம்ம விளையாண்டோம்னா எல்லா கேமுமே நம்ம வந்து இப்போ டயர் ரைடிங் கேம் மட்டும் விளையாடலாம். விளையாடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த லைன்ல நில்லுங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே அங்க பக்கத்துல அண்ணா தலையில விடுங்க. அண்ணா தலையில விடுங்க. என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு தான் கம்பு சுத்துறது. ஏய் அங்க பாத்தியா? எங்க அண்ணன் செம்மையா சண்டை போடுறாரு. முன்னாடி அடிய பார்க்கலாம். சிலம்பம் நாக்கு எவ்வளவு சுத்துது பாருங்க. இப்ப பாரு நான் 2 கையில 2 சிலம்பம் சுத்துறேன் பாரு. அம்மா இந்தா தேவைப்படும் உனக்கு இந்த அப்படி. ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு அம்ச்சா அடங்க மாட்டீங்க. கம்பு சுத்தினதை பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கே. சிங்க பெண்ணு அப்புறம் சிங்க பையன் 2 சுத்த போறாங்க. சோ வாழ்த்துக்கள் கலக்கிருங்க. ஓகே 3 2 1. அங்க வர்றாங்க. அட வேற நிக்கிறேன். டா அம்மா எப்படி பாதே போறா? ஏய் ஓ அடிக்க சொல்றாங்க அம்மா. அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஸ்னோ வேர்ல்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்னோ வேர்ல்டு வைப் செம்மையா இருக்கு. ஸ்னோ வேர்ல்டு சூப்பரா இருக்கு. நீங்க உள்ள போறீங்க ஜாலியா யுனிவர்சல் கிங்டம்க்குள்ள விஜிபி யுனிவர்சல் கிங்டம்க்குள்ள. சோ அதுக்கு முன்னாடி நம்மள ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சன்ஃபீ சூப்பர் மில்க் பிஸ்கெட்ஸ் இருக்கு. அதுவும் நாட்டு மாட்டு பாலுடன். எஸ் விஜிபி போலாம் கூட்டு வந்து 3 மணி நேரம் வெயில நிக்க வைக்கிறீங்களே. எப்ப விஜிபி போலாம்? இதுதானே விஜிபி. அந்த ஏற்கனவே விஜிபி கூட தான் இருக்கும். யுனிவர்சல் கிங்டம்க்குள்ள இதுதான் அந்த சிலை அசியாம நிக்கும். யூ பண்ணலாம் பண்ணு. சிரிக்க வை அவன. சிரிக்க வை. குட்டி வீணா. சிரிச்சிருப்பாங்க. வீணோ ஒரு ஆங்கர். ஐயோ கண்ட்ரோல் ஆவ. அப்படியே சாப்பிட்டு நம்ம வந்து உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய விஜிபி யுனிவர்சல் கிங்டம்னுடைய மேனேஜிங் டைரக்டர் நம்ம ராமதாஸ் சார் இருக்கோம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. நாங்கள் வந்து ஓடி விளையாடுக்காக தான் வந்தோம். பட் அப்படியே இந்த பக்கம் வரும்போது சார் இங்கே தான் இருக்காங்க. அதுவும் எப்பயுமே சார் அட்டன்டிவ் இங்கே தான் இருப்பார். சண்டேஸில் கூட அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பாரம்பரியம் சொல்ல போனால் நான் சின்ன பிள்ளையா இருக்க பேரும் அங்கே வந்திருக்கேன் சார். நிறைய முறை வந்திருக்கேன். ஸோ இந்த இடமே ஒரு நாஸ்டாலஜிக்கான இடம். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கும்பொழுது நாங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ எப்படின்னா வந்து எங்கள் ஃபாதர் வந்து 1975 இதை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இது ஒரு ரிமோட் பிளேஸு. விஜிபி கோல்டன் பீச் தங்க கிடக்குதுன்னா ஒரு ரிமோட் பிளேஸ் தான். இங்கே வரணும்னா மகாபலிபுரம் போகணுமா அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ இது டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் அவங்களோட சில்ட்ரனாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த சில்ட்ரன் அது பிகம் வேறு ஜென்ரேஷன். இது 2-3 ஜென்ரேஷன் வந்து இந்த நம்ம தங்க கடற்கரையை வந்து பார்த்துருக்காங்க. அதனால் ஜென்ரேஷன்ஸ் இட் இஸ் நோன் டு பீப்புள். ஐகானிக் பிளேஸ் ஃபார் சென்னை. இப்போ டிஸ்னிலேண்ட் எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவில் அதுவும் அப்படி தான். அவங்க 100 இயர்ஸ்க்கு மேலே இயங்கிட்டு வராங்க. ஸோ அதுலேயும் வந்து
generations people are going to that place. So we wanted to provide இதை வந்து ஒரு சென்னைக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு இடமா நாங்கள் உருவாக்கிட்டு வரோம். இந்தியாவின் டிஸ்னி லேண்டா பாரம்பரியம் மிக்க இந்த இடத்துக்கு வந்து ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட பிளாக் ஷீப் ஓடி விளையாட்டு நடத்துறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நீ ஜோக்கர்ரா. அதாவது அந்த கேம் மட்டும் காட்டுங்க. நார்மலாக அந்த கேம்லாம் யாரும் விளையாட மாட்டாங்க, சும்மா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே ஒரு 10 லைன் இருக்குன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க விஜிபியில். ஜெயின் ஃபீல் நேரா ஜெயின் ஃபீல் போறோம், கலக்குறோம். நீங்க யாரா இருக்கலாம் வாமிட் வருமோ அண்ணா இங்க பாருங்க. போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். என்னப்பா தெரியுதா 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 நல்லா இருக்கு. ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, செருப்பு கீழே வந்து விழுந்துச்சா என்ன பண்றது? ஏய் ஓடா 1200 ரூபாடா. ஒரு வகையான ராட்டினம் மேலே ஏறி உட்காந்துருக்கேன். அப்படியே மேலே போக போக கொஞ்சம் பயமாக தான் ஆகுது. உட்காந்துருக்குது அயாசு. சனிக்கிழமை வந்திருக்கோம், அதனால் வெறி கும்பல் அதிகமாக இருக்குது. வீக் டேஸில் வந்திருந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா ரயில்லையும் வந்துட்டு ஏறி இறங்கியிருக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் சம்மரில் வந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீக் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா ரைடுமே கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வந்து க்யூவில் நிற்காமல் வந்து போகலான்னு நினைக்கிறேன். இரு இன்னும் ஆரம்பிக்கல. ஆமாண்டா. ஐயோ கெத்தா ஏறிட்டு ஸ்பீட் எடுக்க போதும் நிப்பாட்ட சொல்லுங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜுக்கு மேல கார்டியாக் அரெஸ்ட் வருது, இதய நோய் வருது. இந்த வேலைகளை வச்சுக்கிட்டு நீ அந்த மாதிரி கேம்ல அட்டெண்ட் பண்ணலாமா? குட்டியை ரொம்ப தப்பு இறங்க சொல்லுங்க. அதுதான் எனக்கு இங்க பாருங்க என்னதான் பேசுறாருன்னு பார்க்கணும். பயம் மாதிரி கோளாரா இருந்துச்சு. எல்லாம் இறங்கிட்டே பேசுறேன். ஏறிட்டு பேசுறோம். கொஞ்சம் லைட்டா பயமாதான் இருந்துச்சு. ஆமா நான் கூட என்னத்த பெருசா இருந்துற போது நினைச்சேன். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, கீழ இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழ வருவான். அடுத்து நீ கீழ வருவ. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? தனியா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க? vlogger நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து சூப்பர் ட்ரூப்பரா இது ஏதோ போட்டுருக்காங்களா பேரு, அதான் சூப்பர் ட்ரூப்பர். அந்த அளவுக்கு வந்து பீதிலாம் இல்ல. ஒரு அந்த பாத்துட்டோம் கொஞ்சம் ஒரு மாதம் பாருங்க. எவ்வளவு நேரம் அடிக்கிறது. கையில கால் மேல கால் போட்டு போயிருந்தீங்களா? பயம் தெரியாம இருக்கு. உங்களோட ட்வின்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே வாங்க பாருங்க, 2 மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம போக போகிறோம் ஜெயின் ஃபீல். கையில் கோப்ரோட ஆஸ் எ vlogger நான் வந்துட்டு கோப்ரோட வந்திருக்கேன். மொத்தமாவே இதுதான் vlog ஃபுல்லா பேச போறாரு தெரிஞ்சிச்சு. இந்த மச்சர் இருந்தா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களே, எப்பவுமே மச்சர் இருக்கவங்க சோ கியூட், எப்பவுமே அழகா இருப்பாங்க. இது மாதிரி அழகா. ஆனா மச்சர் இருந்தா அசிங்கமா கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. ஏன் கவலைப்படுற? சாருக்கு ஒரு இடத்துல மச்சம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கியூட்டா இருக்காப்ல தம்பி. இது எதுக்கு? சிம்ரன் மச்சம். மீச வளக்காம இருக்குது, இந்த மச்சம் தெரியுதுக்காக மீச வளக்காம இருக்கா. சின்ன வயசுல அழகா இருக்கும்போது வச்சு அப்படியே பதிஞ்சிருச்சுடா மச்சம். அப்படியா? இல்லனா வளந்துரும் மீச. தாடி இங்க பாருங்க மக்களே, தாடி எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. டெய்லி என்ன தேய்ச்சிட்டு இருக்கான். இங்க போயிட்டு இருக்குல, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இப்படி பாருங்க, இப்படி பண்றா பாப்போம். இப்படி பண்றா பாப்போம். உச்சி மண்ண நல்லா தெரியுது. பயமா
பயமாவே இல்லையா? எது சிம்பிளான கேம் அதுல ஏறிட்டு இதெல்லாம் நாங்கெல்லாம் இறங்கி ஆட ஆரம்பிச்சேன்னு வையா. பயமா இருக்க. அண்ணா சாப்பிட்ட பிரியாணி சைக்கிள் இல்ல சுத்தது ஸ்பீடா. நான் உங்களுக்கு கரெக்டாக பீச் பாருங்க பீச். கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த டே அவுட்டில் நிறைய ரைடு வந்து நம்மளால் போக முடியல. வை பிகாஸ் ஆஃப் டுடே இஸ் சாட்டர்டே. க்ரௌடு உண்மையிலே ரொம்ப பேர் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப 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 பேர். அதனால் எங்களால் எந்த ரைடுமே முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நின்று பிரியாணி வாங்குறதுக்கு 2 hours. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சு. நீங்கள் வரவங்க மேக்ஸிமம் வந்து பெரியவங்க குழந்தைகள் வராங்க அப்படின்னா வீக் டேஸில் வாங்க, நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம் இந்த சம்மருக்கு. ஓகே, இதோட இந்த செய்திகள் நிறைவடைகிறது. எஸ், பிளாக் ஷீப் டே அவுட்டில் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இடத்துல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் கூட்டிடும் வித் டென்டர் டீம் ஆஃப் பிளாக் ஷீப்.